வணக்கம். 24ஆம் தேதி 3ஆம் மாதம் 2017ஆம் ஆண்டு எமது குரல்வழி ஆவணப்படுத்தல் நிகழ்விற்காக இன்று நானா சத்தியபால் அவர்களை அவரது இல்லத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். மனம் உய்ய வேண்டும். மனம் உய்ய எந்த எழுத்து உதவுகிறதோ அது நல்ல எழுத்து. மனம் உய்ய உதவவில்லை என்றால் அந்த எழுத்தால் எந்தவித பயனும் அந்த கருத்துப்பட சொல்லிக் கொண்டு போவார். அதை படித்த போது அவருடைய கடல் புறத்தில் நாவல் வாசித்த அனுபவம் ஞாபகத்துக்கு வந்தது. உண்மைதான். அதாவது படைப்பு என்று வருகிற போதும் அந்த ஒரு கட்டம் இருந்தது என்றால் ஒரு கதையிலே 2 பகுதி இருக்கும். நல்லவனுடைய நிலை, அவனுக்கு எதிரான முரணானவர்கள் அவருடைய நிலை பேர் சொல்லி அந்த நல்லவனுக்கு நிகழ்ந்த துன்பம், இவன் நிகழ்த்துகிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுகிற ஒரு போக்கு இருந்தது. எதிராளிக்கும் ஒரு உலகம் இருக்கிற, சரி வில்லன் என்று நாங்கள் தமிழில் சொல்வது, வில்லனுக்கும் ஒரு உலகம் இருக்கிறது, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவனும் வாழ்க்கைக்கே தான் இருக்கிறான், அவன் எப்பவும் கத்தியும் சொல்லுமா வட்டி கொத்தி கொண்டு திரிகிறாள் அல்ல என்ற விளக்கத்தோடு படைக்கப்படுகிற படைப்புகள். அதாவது இந்த ஒரு கதையிலே எதிர்நிலைக்குரிய பாத்திரமாக இருக்கிறவனும் மனிதன்தான். அவன் தன்னுடைய முரணான சித்தாந்தங்களோடு ஒரு வாழ்க்கையை நடத்துகிறான். அவனுக்கும் வாழ்க்கைக்குரிய சம்பவங்கள் நடக்கும். அவனுக்கு தந்தையாக, ஒரு மகனவனாக, ஒரு சமூக பிரஜையாக எல்லாம் இருப்பான். அந்த வாழ்க்கையிலே அவன் படுகிற துன்பங்களும் இலக்கியத்திலே வருவதை நான் இன்றைக்கு வெற்றிகரமாக எழுத்தாளராக பேசப்படுகிற ஜெயமோகனுடைய 7வது உலகத்திலே நான் படித்தேன். 7வது உலகம், நீங்கள் அதை பற்றி சுருக்கமாக பேசிவிட முடியாது, நான் படித்த மிகச்சிறந்த நூல்களில் உண்டு. அந்த 7வது உலகத்திலே தான் அங்கே எதிர்நிலையில் இருக்கிற துன்பப்படுகிறவர்கள் என்று ஒரு பிரிவினர் இருந்தால், துன்பப்படுத்துகிறவன் மறுபுறம். அந்த துன்பப்படுத்துகிறவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அவனும் ஒரு தந்தையாக மனம் நிகழ்கிறான். ஒரு கணவனாக படுகிற துன்பம், ஒரு தந்தையாகப்படுகிற சந்தோஷம், பின்னர் ஏற்படுகின்ற துன்பம், துயரம், அவன் எதிர்கொள்கின்ற சோதனை. நெருப்பு என்று நீ உன்னுடைய எழுத்தின் முழு சக்தியையும் பிரயோகித்து எழுதுவாயானால் காகிதத்தில் பொசுங்கிய வாசனை பெற வேண்டும். சொல் உள்ளுணர்வோடு வருகிற ஒரு சொல்லின் சக்தி கலந்தெழுத முடியாது என்று சொன்னார். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்றார் பாரதி. அப்படி பார்க்கிற போது சொல் உள்ளே இருந்து, எங்களுடைய அந்தராத்மாவுக்குள் இருந்து உணர்வு பூர்வமாக வருகிற சொல் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை இலக்கியம் எனக்கு கற்பித்தது. எழுத்தாளன் பிறப்பதில்லை, எழுத்தாளன் உருவாகிறான். படைப்பாளி பிறப்பதில்லை, உருவாகிறான். வாழ்க்கை அவனை உருவாக்குகிறது. சூழ நடக்கிற நிகழ்வுகள், கூட வாழுகிற மனிதர்கள், உடன்பட்ட மனிதர்கள், முரண்பட்ட மனிதர்கள், கண்டு பிரிய நேரிடுகின்ற மனிதர்கள், கூட வாழ்கிற மனிதர்கள், கூட வாழ்ந்து பிரிந்து போகிற மனிதர்கள், புரிந்து கொள்ளுகிற மனிதர்கள், புரிந்து கொள்ளாத மனிதர்கள், எல்லோரும் சேர்ந்து ஒரு மனிதனை ஒரு வகையிலே புடம்போடுகிறார்கள். அவன் எழுத்தாளனாக வருகிறான், சிந்தனையாளனாக வருகிறான் என்றால் அவன் அந்த வாழ்க்கை கூடாகத்தான் கொண்டு வரப்பட்டான். என்றைக்குமே நேசிக்க தகுந்ததும் ருசிக்க தகுந்ததுமானவர்களுடைய மனித வாழ்க்கை எத்தனை குறைபாடுடையதாக இருக்கட்டும், எவ்வளவு விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருக்கட்டும், மனித வாழ்க்கை, நமது வாழ்க்கை மேலானதான்.